கிருத்திகை நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் மூன்றாவது நட்சத்திரம். அதன் அதிபதி சூரியன். மேஷ ராசியில் ஒரு பாதமும் ரிஷப ராசியில் 3 பாதங்களும் அமைய பெற்றிருக்கும். அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தின் 4ஆம் பாதங்களில் முதல் பாதம் மேஷ ராசியில் அமைந்திருக்கும். 2, 3, 4ஆம் பாதங்கள் ரிஷப ராசியிலும் இருக்கும். இதனால் கிருத்திகை நட்சத்திரத்தை தலையில்லா நட்சத்திரம் என்று ஜோதிடத்தில் கூறுவார்கள். மேஷ ராசியில் 26 பாகை 40 கலை முதல் 30 பாகை வரை மேஷ ராசியிலும் 30 பாகை முதல் 40 பாகை வரை ரிஷப ராசியிலும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தின் உருவ அமைப்பு கத்தி போன்ற வடிவம். இதன் அதிதேவதை முருகப்பெருமானின் அவதாரமான கார்த்திகேயன். தெய்வம் அக்னி. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகனை வழிபடுவதன் மூலமும் அத்திமரத்தை நட்டு வளர்ப்பதன் மூலமாகவும் மயிலுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பதாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். அக்னி பகவான் தெய்வமாக வருவதால் தீயை அவமதிப்பு செய்யக்கூடாது. விளக்கு ஏற்றுவது, ஹோமம் வளர்ப்பது போன்ற நல்ல காரியங்களுக்கு மட்டுமே தீயை பயன்படுத்த வேண்டும். தேவையில்லா விஷயங்களுக்கு தீயை பயன்படுத்துதல் கூடாது. வணங்க வேண்டிய ஆலயங்கள்: திருச்செந்தூர் முருகன் கோயில், காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில், திருவெற்றியூர் வன்மீகநாதர் கோயில், திருமையஞ்சூர் சகல புவனேஸ்வர், கீரனூர் சிவலோகநாதர், காட்டுமன்னார்குடி பதஞ்சலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடுவது சிறப்பை தரும். நோய்கள்: எலும்பு தொடர்பான நோய்கள் ஏற்படும். தலைவலி, தொண்டை வலி. கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மூளை மற்றும் கண் பார்வை சார்ந்த நோய்கள் வர வாய்ப்புள்ளது. 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முகம், கழுத்து, தாடையின் அடிப்பாகம் மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். கல்வி: எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், IAS, IPS, விவசாயம் தொடர்பான படிப்பு, உயிரியல், வரலாறு சார்ந்த படிப்புகள். இத்துடன் லக்னத்திற்கு 2, 4 பாவங்களையும் அந்த பாவ அதிபதிகளின் நிலைகளையும் கருத்தில் கொள்வது அவசியம். வேலை வாய்ப்பு, வியாபாரம்: கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதியான சூரியன் 10ஆம் பாவத்துடன் தொடர்பு கொண்டாலும் மேஷ ராசியுடன் தொடர்பு கொண்டாலும் அரசியல், ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில், இராணுவம், பொதுவாழ்வு, ஆன்மீக போதனைகள், பிறருக்கு அறிவுரை கூறுவது, கன்சல்டன்சி, சுக்கிரனுடன் தொடர்பு கொண்டால் நடிப்பு, இசைத்துறை, நாட்டியம், ஃபேஷன் டிசைன், மலர் சாகுபடி, விவசாயம், கம்ப்யூட்டரில் போட்டோஷாப், அனிமேஷன் போன்றவை தொடர்பான வேலை வாய்ப்பு அமையும். நட்சத்திர அதிபதியான சூரியன் 2, 6, 10ஆம் பாவம் அல்லது அதன் அதிபதிகளுடன் தொடர்பு கொண்டால் இசைத்துறை, ஓவியர், அலங்கார பொருள் விற்பனையகம், ஏற்றுமதி, இறக்குமதி, ஆயத்த ஆடை தயாரிப்பு மற்றும் விற்பனை, துரித உணவு, பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை, மர அறுவை போன்ற தொழில்கள் அமையும்.